ஹalleluya. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த வசனத்துக்காக நான் எடுக்கிறேன். இந்த வசனம் கூட தேவதாமே அடுத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்த மாசத்துக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த நாட்கள் தேவசனையாகவும் தேவனை தொழுது கொள்ள துதிக்க போற்று மகிமைப்படுத்த அவர் நன்றி செலுத்த கர்த்தர் நாட்கள் கிருபை சேவைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சில அறியானதும் வாக்கியத்தின் சாக்கியத்தையும் தேவன் கொடுத்தமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ நம்ம கையில் வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசனம் வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமான புசித்து நம்ம ஆய்வு பலப்படுவோமாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 1 யோவான் 4:8 ஒரு சத்தமாக வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் அன்பை குறித்து இந்த அதிகாரத்தில் அவ்வளவு திடமாக எழுதியிருக்கிறார், விரிவாகவும் எழுதியிருக்கிறார். சகோதரத்துக்குள்ள அன்பு வேண்டும், உலகத்துள்ளே உலக இச்சை உலகான அன்பு இருக்கக்கூடாது, தேவனை அன்பு இருக்க வேண்டும், தேவன் நம்ம அன்பு கொண்டிருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் அறிந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். இது பொதுவான நிருபமாகும். இதில் என்ன அப்படின்னா தேவனுடைய பண்பை இங்கே காட்டுகிறார். நான் கொஞ்ச நாளாகவே 6-8 வாரங்களாக தேவனுடைய பண்பை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இங்கே ஒரு பண்பு, முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya. அன்பு தான் தெய்வம். தெய்வம் என்றாலே அன்பு தான். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதை இங்கே பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறதை பார்க்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பான தேவனை நாம் எப்படி அறிந்திருக்க முடியும் என்று சொன்னால், அன்பு உள்ளவன் தான் அதை என்ன செய்ய முடியும்? முழுமையாக தேவனை அறிந்திருக்க முடியும். அறகுறை அன்புள்ளவன் தேவனை என்ன செய்வான்? அறகுறையாக தான் அறிந்திருப்பான். கால்வாசி அன்புள்ளவன் தேவனை கால்வாசி தான் அறிவான். முழுமையான பரிபூர்ண அன்புடையவன் தேவனை முழுமையாக அறிந்திருப்பான். ஹalleluya. அப்போ இந்த பண்புல என்ன விளங்குது அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அறிய வேண்டும் என்றால் நாம் தேவன் அன்பாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு காரியத்தை இங்கே புது எழுதுகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறார்ங்கிற ஒரு தேவனுடைய பண்பை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. God is always love with us. அவர் வந்து முரட்டு குணம் அல்ல, கடினம் உள்ளவர் அல்ல. நம்ம தான் அவரை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நிறைய இடத்துல கடினப்படுத்துகிறோம். பார்வோன் வந்து தேவனை கடினப்படுத்தினான். என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கடினப்படுத்தினார்கள் மனம் திரும்பாமல் இருந்து. இப்படி நிறைய அப்புறம் மோசே ஜனம் நடத்தி வரும்போது அவருடைய கடின நிமித்தமாய் நிறைய ஒரு பிரமாணத்திலே சில விஷயங்களை மாற்றி வைக்க முடியாது, தண்ணீர் சீட்டு கொடுக்கக்கூடியதாக போச்சு. இப்படி நிறைய மக்களோட கடின நிமித்தமாய் மாறி இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அன்பாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் எப்பவும் அன்புள்ளவராக இருக்கிறார். அதோட காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முன்னுரையாக. பின்பு அதனுடைய அன்பு, அவர் அன்பு எப்படி நமக்கு வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல தேவன் நமக்கு அன்பாக இருக்கிற காரணத்தை நாம் தியானிக்க வேண்டும். முன்னுரையாக பார்ப்போம். இப்போ தெளிவுரையாக தேவன் நம்ம மேலே எப்படி அன்பு வைத்திருக்கிறார் என்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, அதை 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 7 வாசிங்க. ஒருவர் அன்பா இருக்க கடவோ, ஏனெனில் இந்த வார்த்தை ரொம்ப அண்டர் பண்ணிக்கீங்க. அன்பு தேவனால் உண்டாஇருக்கிறது. இது வந்து யாருடைய இதோட ஃபவுண்டர் யாரு? அன்புக்கு ஃபவுண்டர் யாருங்க? காட். ஹalleluya. ஆமாம். நம்ம வந்து புதுசாக நம்ம உலகத்தில் வந்து நினைக்காதீங்க. இது தேவன் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பொருளாகும், பரலோகத்து வந்த ஒரு சுபாவமாகும், பரலோகத்து வந்த ஒரு தேவனுடைய பண்பாகும். அன்பு தேவனால் உண்டாக்கிறது. இந்த வார்த்தையை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்புன்றது தேவனால் உண்டாக்கிறது. அதை நம்ம கையாள வேண்டும். ஒருவருக்கொரு அன்பாக இருக்க கடவுள்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது அதே அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். இதை நான் முதலே சொன்னேன். அன்புள்ளவன் தான் தேவனை அறிய முடியும். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ளவன் தேவனை அறிய முடியும். அன்புள்ளவன் தான் தேவனுடைய அந்த பண்பினை தெரிந்து கொள்ள முடியும். அன்பு தேவனால் உண்டாகிறதை இங்கே சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. அதாவது லவ் இஸ் கிரியேட்டட் பை த காட். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அன்பு அங்கே தேவனால் உண்டாகிறது என்கிறத பார்க்கிறோம். இது தேவனுடைய பண்பாக இருக்கிறது, முக்கியமான பண்பாக இருக்குது. ஏன்னா தேவனை நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் அன்பிலே பார்க்கலாம். ஹalleluya. இந்த ஒரு மனிதனிலே ஒருத்தருடைய அன்பு இருந்து சொன்னால் அது தேவன் அங்கே குடியிருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். இது ஆணுன்னு பெண்ணுன்னு கிடையாது.
இதில் ஜாதி எதுவுமே கிடையாது. மனிதநேயத்தினாலே ஒரு அன்புல காணப்பட்டான்னு சொன்னால் தேவன் அங்கே குடியிருக்கிறான்னு அர்த்தம். அதனால் தேவ பிள்ளைகள் அன்பு எங்கே இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தேவனோட அன்பு, தேவனால் உண்டாக்கிறது. இந்த விஷயத்தில் மாயஜாலம் இருக்காது, இதில் வேஷம் இருக்காது, இதில் வேஷம் இருக்காது, ஆக்டிங்லாம் இருக்காது. எப்படி தான் அன்பை கண்டுபிடிச்சிடலாம். அன்பு மாதிரி சில பேர் பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் அது அன்பு கிடையாது. தேவனுக்கு வசம் சோத்திரம் உண்டாத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அன்புக்கு வந்து வேஷம் கிடையாது, மாயை கிடையாது. அதனால் அது உண்மை தோற்றத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த அன்பில் என்ன தோற்றம் இருக்குது? தேவனின் தோற்றம் இருக்கு. ஹல்லேலூயா. அன்புல என்ன இருக்கு? தேவனின் தோற்றம் இருக்கு. நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு மனுஷன் அன்பு வச்சிருக்கான்னு நீங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் மாயமால அதாவது என்ன செய்வான், சில வேஷங்கள் போட்டு அன்பு இருக்கிற காட்டுவான். ஆனா தேவன் தோற்றத்தை ஒருத்தர் நீங்க அங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அவன் உண்மையான அன்புடையவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் அன்போடு இருந்தானா தேவன் தோற்றம் அவன்கிட்ட இருக்கும். தேவன் வசம் சோத்திரம் உண்டாதாக ஆகையினால் அந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அன்பு தேவன் நம்ம எதுக்காக அன்பு வைத்தார் அப்படி ஒரு காரணம். அதாவது இந்த முன்னுரையில் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சிடும். எப்படின்னா, எதுக்கு பிறர் மேல் நாம் அன்பு வைக்க வேண்டும்? இது தேவனுடைய பண்பாக கூட இருக்கட்டும். ஆனால் எதுக்கு பிறர் மேல் அன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? மனித நேயத்தினால அன்பு இருக்கணியா அப்படிமா, மனிதருக்கு மேலே அன்பு இருக்கணும், இப்படியே தான் சொல்லிட்டு வந்தவர. வாட் இஸ் த கோர் ரீசன்? கோர் ரீசன் என்ன? அதை நீங்கள் ரூட் காஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அது எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அன்பை யார் கிரியேட் பண்ணால்? தேவன் தான் கிரியேட் பண்ண. அப்போ ஃபவுண்டட் தான் என்ன செய்ய முடியுது? என்ன செய்ய முடியுது? கற்றுக்கொள்ள முடியும். நம்ம சில இடங்களில் நம்ம சபையில் உபதேசம் சொல்லுவோம். உபதேசத்தை நீங்கள் என்ன தான் முக்கிய 7 உபதேசம் விளக்குனாலும் பெரிய உலக உபதேசம் விளக்க முடியாது. ஏன்னா அந்த உபதேசம் யாருக்கு டேரக்டாக ஏசிஸ் அவருக்கு கையெழுத்தது, அவர் போல வராது. அந்த ஃபவுண்டருக்கு தான் அந்த உபதேசோட ரூட் காஸ் என்னன்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அன்புக்கு வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இது ரூட் காஸ் யார் அப்படின்னா தேவன் தான். அவர் தான் உண்டாக்குனார். அவருடைய பண்பை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், அவரை பற்றி அறிந்து தான் நாம் அந்த அன்பு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். தேவன் வசம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ தேவன் வந்து எதுக்காக நம்ம மேலே அன்பு வைத்தார் அப்படின்ற அந்த பண்பை நம்ம அறிந்து கொண்டோமானால், அந்த ரீசன் நம்ம அறிந்து கொண்டோமானால், அதோட கோர் ரீசன் நம்ம அறிந்து கொண்டோமானால், நான் பிறர் அன்பு வைக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். அன்பு நிச்சயம் வைப்போம். அந்த ரூட்காஸ் சரியானால யார் மேலே மனுஷரில் அன்பு வைக்கிறதில்ல. பாருங்க, ஒரு 3 வசனத்தில் தேவன் ஏன் நம்ம மேலே அன்பு வைத்தார் காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. முதல்ல பாருங்க, ஆதிகாம் 1ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். ஆதிகாம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக தனித்தனியாகவும் சிருஷ்டித்தார். தேவனுடைய வசனம் சோத்திரம்ல ஆணும் பெண்ணிலும் என்ன உண்டு? தேவசாயம் உண்டு. பெண்ணில் தேவசாயம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆணும் பெண்ணிலையும் தேவசாயம் உண்டு. மனுஷனாக சிருஷ்டித்த தேவசாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாகவே அவர் சிருஷ்டித்தார் சொல்லி பார்க்கிறோம். இந்த தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்த நிமித்தமாக என்ன செஞ்ச முதல்ல ஆசீர்வதித்தார். ஏன் அவர் ஆசீர்வதித்தார்னா, தம்முடைய சாயலாக இருக்கிறவன் செழிப்பாக இருக்கணும், வறுமையிலையும் தருத்திரத்தில் இருக்கக்கூடாது, செழிப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த ஜீவஜனங்களை ஆண்டு எடுத்துக்கொள்ளும், இந்த வயல்வெளிகளில் பூண்டுகள்லாம் சாப்பிட்டு எடுத்துக்கொள்ளும், பலுகி பெருகு என்று சொல்லி என்ன செஞ்சார்? தம்முடைய சாயலை பெருகு சொன்னார். நல்லா கேட்டுக்கோங்க, மனிதர்களை பெருக முடியும் அங்கே சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பலுகி பெருகுனா என்னது? எங்கேயும் தேவ சாயலை பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்ல வந்தார். தேவோட சாயலை பெற்றெடுன்னு சொல்லி அன்பு அங்கே முதலாக அங்கே மனிதனுக்கு இருந்தால் சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு ரூட் காசு என்ன தெரியுமா? தன்னுடைய சாயலாக இருக்கிற மனுஷனாக இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. தன்னுடைய சாயலை மனுஷனாக படைத்ததுனாலே இங்கே என்ன தெரியுமா? அவர் தம்முடைய படைப்பை அங்கே நேசித்தார். அவர் தம்முடைய படைப்பை அங்கே நேசித்தார். தம்முடைய படைப்பை அங்கே அன்பு வைத்தார். He loves his own creations. As man also one of them. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. தம்முடைய படைப்பு ஆகிய மனிதனை தேவசாயில படைத்த மித்தமாய் தேவன் நேசித்த மனுஷனை நேசித்தார், லவ் பண்ணினார், அன்பா நினைச்சார், செழிப்பா வளர பழகி பெருகினார். இதுக்கு ஆதாரம் பாருங்க, அதே 31 வசனம் பாருங்க. அவர் தன்னுடைய காரியங்களை படைத்துட்டு ரொம்ப இனிமையா இருக்கணும், சந்தோஷப்பட்டு நல்லதுன்னு மனசுல ஆத்மா திருப்தி ஆனார். அவர் அப்படி ஒரு நேசம் அவருக்கு இருந்தது, ஒரு பிரியம் அவருக்கு இருந்தது, ஒரு பரிபூர்ணம் ஒரு திருப்தி தேவன் இருந்தது. மனுஷனை படைத்த நிமித்தமாய். ஏன் மனுஷன் படைத்தனால இல்ல, மனுஷனை தேவசாயில படைத்த நிமித்தமாய். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம்.
இங்க பாருங்க ஒரு வார்த்தை எல்லாம் கணக்குங்க. தாம் உண்டாவற்றை எல்லாவற்றையும் அவர் பார்த்தார். தாம் உண்டாக்கின தம்முடைய படைப்பை எல்லாத்தையும் பார்த்தார். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அவருக்கு? எவ்ரிதிங் இஸ் குட். ஆஹா, அருமையான எல்லாமே நம்ம தேவசாயில படைச்சி வச்சிருக்கோம். மனிதர்களையும் சரி மற்ற எல்லா காரியங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டார். இஸ் குட், இட் இஸ் குட்னு சொல்லி அவர் பார்த்தார். இருந்தது தேவனுடைய வசனம். ஆமாம், 6ஆம் நாள் தொடங்கிட்டு தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக. இப்போ தாம் படைத்த பொருளை அவர் நேசிக்கிறார். அன்புல முதல் ரூட் காசு என்ன தெரியுமா? தாம் படைத்ததை தன்னுடையதை நேசிக்க நீங்க தெரியணும். அதாவது குறிப்பா தம்முடையவர்களாக நீங்க என்ன செய்யணும்? நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக. அப்படி பண்ணும்போது தான் அது நல்லது கெட்ட என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய படைப்பை, சொந்த படைப்பை நாம் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சா நல்லது கெட்டன்னு தெரியும். இவர் பார்த்தாரு, நேசிச்சார், எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தாரு. நம்மளோட சாயல் உண்டான மனுஷனை பார்த்தாரு, ரொம்ப நீட்டாக பெர்ஃபெக்டாக இருக்குன்னு யோசித்தாரு. திடீர்னு பார்த்தாரு ஒரு இடத்துல, ஐயோ இது சரியில்லையே அப்படின்னு 2:18 பார்த்தாரு. இது நல்லதில்லையே அப்படின்னு பார்த்தாரு. 2:18 வாசிக்கலாம். தனிமையாக இருக்கும், நல்லதில்லை. இது என்ன தெரியுமா? தேவன் மனுஷன் அன்புனால உண்டான ஒரு காரியமா. ஹல்லேலூயா. அவன் நல்லதையும் நல்லா இருக்குங்கிறதையும் தேவன் பார்த்தார். அவனுக்கு எது நல்லது அல்லங்கிறதையும் தேவன் பார்த்தார். அன்புல என்ன செய்யணும்? ரெண்டுமே பார்க்கணும். பாசிட்டிவ் மாத்திரம் பார்க்கக்கூடாது, நெகட்டிவும் பார்க்கணும். பிள்ளைகள் நம்ம சத்தம் போடுறோம், நல்லதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதே சமயம் எப்போ அதை செஞ்சு அப்படி ஆகும்னு சொல்லி நல்லதல்லாத சில விஷயத்தையும் இருந்தாலும் அவன்கிட்ட எடுத்து உரைக்கணும். பார்த்தா தேவன் பார்த்தா நல்லதுன்னு பார்த்தார். ஆனால் ஒரு இடத்துல பார்க்கும்போது ஐயோ அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பார்த்தார். இது எதனால பார்த்தான்னு நினைக்கிறீங்க? அன்பின் மித்தமா. இந்த அன்பு எப்படி வந்துச்சு? தம்மோட சாயலப்படுத்த மனுஷன் என்ன செய்யப்படாதான்? எக்காலத்து கொண்டும் தனியாக இருப்பது கஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான். எங்கேருந்து வருவாங்க? நம்மளோட சாயல உள்ள அந்த ஒரே காரணத்துக்காக அவன் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு ஏற்ற துணை அவனுக்கு என்ன செய்வேன் நான் உண்டாக்குவேன்னு சொல்லி பார்த்தேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சூத்திரம் உண்டாக. இங்கே பாருங்க, தேவ சாயல தேவன் படைத்தனாலே அங்கே நேசம் கொண்டார், மனிதன் மேலே அன்பு கொண்டார். அவனுக்கு எது நல்லது என்று பார்த்தார், எது நல்லது அல்லங்கிறதையும் பார்த்தார். நல்லதல்ல என்கிற காரியத்தை உடனே அதை என்ன செஞ்சார்? சரி செய்தார். ஒரு பெண்ணை உருவாக்கினார், அவன்கிட்டே உருவாக்கினார், இணைத்தார். இப்போ அவருக்கு நல்லதாக தென்பட்டது. தேவபசாம் சூத்திரம் இல்லாதாக. ஆகையினாலே இங்கே ஃபர்ஸ்ட் ரூட் காஸ், அனுபவிக்க ரூட் காஸ் என்னென்னா, தம்முடைய சாயலாக மனுஷனை படித்ததுனால அவனுக்கு நல்லது கெட்டது எது கண்டெடுத்து அவன் மேலே நேசம் வைக்காங்க. நம்மளோட சாயலாலே, தம்முடைய சாயலாலே மனிதனை தேவன் படைத்ததுனாலே அவன் மேல் நேச வைத்த நித்தமாய் அவன் நல்லது கெட்டது பார்த்து அதை அங்கே சரி செய்தார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத. ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்குற வார்த்தை என்ன? தம்முடைய சாயலாலே அது மனுஷன் இருக்க முடியாது, தேவன் மனுஷன் மேல் அனுபவித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக. பாருங்க, இது அதாவது இந்த முதல் காரியத்தில் இன்னொன்று இருக்குது. 1 யோவான் 3:15-6 வாசிக்கும் போது நம்முடைய நம்ம படைக்காத சில பொருட்கள் மேலே தேவன் அனுபவிக்கிறது. நான் அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக இந்த வசனம் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக படைத்த மனிதன் மட்டும்தான் நேசிக்கிறார், தம்முடைய சாயலில் உள்ள தம்முடைய படைப்பை மட்டும்தான் நேசிக்கிறார் அப்படின்றது முதல் காரியம் லூக்காஸ் பார்த்தோம். தம்முடைய படைப்பையும் தம்முடைய படைப்பாகிய தம்முடைய சாயலாக இருக்கிற மனுஷனையும் தேவன் நேசிக்கிறார். இதான் மனுஷன் நேசிக்கிறதுக்கு, தேவன் மனுஷன் அன்பா இருக்கிறதுக்கு ஒரு ரூட் காசு. மற்ற எதுவும் மனுஷன் படைத்த எந்த காரியத்தையும் தேவன் நேசிக்கவில்லை அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 3:15-16 வாசிக்கலாம். அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைக்கிறார் என்று அறிவீர்கள். 3:15 2:15 2:15-16 நினைக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். தேவன் படைத்த படைப்புள்ளதும் தேவன் படைத்த படைப்பை தேவசாயில் படைத்த மனித சாயல், அதாவது மனிதனுக்குள்ள தான் நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். மனித மூலமாக சில காரியம் படைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. அன்பு கூர்ந்தால் அங்கே பிதா அன்பு இருக்காது. அடுத்து பாருங்க, அடுத்தவங்க அடுத்த வாசிங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை.
இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் பிதாவினால் உண்டானது. இதெல்லாம் பிதா உண்டாக்குனதல்ல, அவருடைய படைப்பல்ல, அவருடைய கிரியேஷன்ஸ் அல்ல. இது மனுஷங்க படிச்சது, உலகத்தை படிச்சது, உலகக்காரங்க படிச்சது. அவைகள் உலகத்தினால் உண்டானவை. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அடுத்த வசனம். உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போகும். இப்படி மனுஷனால் படைச்சது எல்லாமே அது ஒழிந்து போயிடும். அது மேல அன்பு வைக்காதீங்க. அப்படி அன்பு வச்சுன்னா தேவன் உண்மை அன்பா இருக்க மாட்டார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே நல்ல இந்த வசனத்தையும் ஆதியாகமம் உள்ள முதலாவது 1:27 வாசித்து பார்த்தா தெளிவா ஒரு டிஃபரன்ஸ் புரியும். எப்படின்னா தேவன் தம்முடைய சாயலா இருக்கிற மனுஷனை தான் நேசிப்பார். தம்முடைய படைப்பாகிய தம்முடைய படைப்பாகிய தேவசாயில மனுஷன் மட்டும்தான் நேசிக்கிறார். அந்த மனுஷன் ஏதாவது படைச்சானா அதை நேசிக்கிறது இல்லை. அதில் என்ன இருக்குமா, ஒரு புகழ், மனுஷனுடைய புகழ் ஒன்று இருக்கும், கண்கள் இச்சையாக இருக்கும், மாம்சத்தை இச்சையாக இருக்கும். அப்படிதான் பண்ணுறேன். இது எல்லாம் எதை குறிக்க தெரியுமா? இந்த உலகம் இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்னன்னா சாத்தானுடைய பொருட்களாம். இந்த இடத்துல உலகம்னு சொல்லப்பட்டிருந்தது சாத்தானுடைய பொருட்களாம். உலகம்னா நீங்கள் பார்க்குற ஜனங்கள் இல்லைங்க. நீங்கள் எல்லாமே இருக்காங்க உலக ஆட்கள்னு சொல்லிட்டு பார்க்குற ஜனங்கள்லாம் உலக ஆட்கள் இல்லை. சாத்தான் கையால் பார்த்தியா சில விஷயங்களை, பணம், சில பெருமை வச்சுக்காம பாருங்க. பெருமைனால தெரியுது. ஆமாம், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா போதும், ஒடியத்துக்கு 58 ஃபோட்டோ, ஒடியத்துக்கு 58 ஃபோட்டோ 8 குரூப்பில் வந்துருக்கு. இது தேவன் படைச்சதா? தேவன் சொன்னாரா? தேவன் படைச்சது தான் அன்பாக இருப்பார். நீ உன் பெருமைக்காக கொடியேற்றுற, 10 பேருக்கு சாக்லேட் கொடுக்குற, 100 பேருக்கு வேட்டி கொடுக்குற, இதெல்லாம் இங்கே என்ன செய்யாது? தேவன் படைச்ச மேலே தேவன் அன்பாக இருப்பார். உலகத்தின் இச்சைகளும் பெருமைக்கும் அங்கே வேலையே கிடையாது. மனுஷன் செஞ்சு தான் வேடிக்கையாக இருக்குது. நீ சில பாஸ்டர் செய்கிற பார்த்தோன்னா நம்ம வாட்டுக்கு தேசிய கொடி ஏற்றி ஆரம்பிச்சு கொடியேறது சந்தோஷம் தான், தேசிய கொடி சந்தோஷம் தான். ஆனால் எப்படி மாறிட்டாங்க? நீ வருஷம் ஏற்றிருக்கணுமே, 78 வருஷம் விட்டுட்டு இன்றைக்கி ஏற்றிட்டு இருக்கிற. தேவ வருஷம் சோத்திரம் பெருமை புகழுக்காக சேர்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் படைச்சது தான் அன்பாக இருப்பார். கர்த்தர் தம்மோட சாயலாக படைச்சது மனிதன் மேல் தான் அன்பாக இருப்பார். மனிதன் தன் பெருமைக்காக படைச்சதும், தன் இச்சைக்காக படைச்சதும், கண்கள் இச்சைக்காக படைச்சதும், இந்த பணம் மேலேயும் இந்த உலக பேர் மேலேயும் புகழ் மேலேயும் அன்பாக இருக்க மாட்டார். சில விருதுகள்லாம் இருக்கு பாருங்க. சில விருதுகள்லாம் பெருமைக்கும் பேருக்கும் கொடுப்பாங்க. என்ன, அதெல்லாம் தேவன் படைச்சதில்லை. நீங்கள் மனுஷன் படைச்சதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த உலகம் படைச்சது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. எல்லாமே தேவன் படைச்சான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சில விஷயங்கள் மனுஷன் நினச்சிங்க உருவாக்கி வச்சு ஒரு லேபிள் பண்ணி வச்சுருக்கிறான். சில விருதுகள், சில பெருமைகள், சில டைட்டில்ஸு, இதெல்லாம் யார் கொடுக்குறது? இவன் தன் பேருக்கு ஒழுங்காக வச்சுக்கிட்டது. அதில் தேவன் அன்பாக இருக்க மாட்டார். அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூட்காஸ், தேவன் மனிதன் மேல் அன்பாக இருக்க ரூட்காஸ் என்ன அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னா, அவர் தம்முடைய படைப்பாகிய எந்த பொருளையும் அவர் நேசிப்பார். அதில் தம்முடைய சாயலாக இருக்கிற மனிதனையும் அவர் நேசிக்கிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 7% சோத்துல இதில் காரணம் என்ன? தம்முடையது அப்படின்றது தான் முக்கியம். தம்முடைய படைப்பு, தம்முடைய சாயல் என்கிறது தான் இங்கே ரூட்காஸ். 7% சோத்திரம் உண்டாதாக. 2வது காரியம் பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3:1 வாசிக்கலாம். 1 யோவான் 3:1. அழைக்கப்படுவதனாலே பிதாவான நமக்கு பாராட்ட அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அறியவில்லை. இங்கே கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இங்கே எப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, ஹல்லேலூயா, நாம் யாரோட பிள்ளைகள்? தேவனுடைய சொந்த ஜனங்களாக அழைக்கப்படுவதனால, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் அன்பு நமக்கு எவ்வளவு, அவர் பாராட்ட அன்பு எவ்வளவு இருந்து பாருங்கள். இங்கே என்ன தெரியுமா? அவர் தம்முடைய சொந்த பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தம்முடைய சொந்த ஜனங்களாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அன்பு வைக்கிறார். முதல்ல தம்முடைய படைப்பு என்று, தம்முடைய தேவ சாயல் என்று நம்ம அன்பு வைக்கிறார். 2வது, இந்த ஜனங்கள் யாரு? நம்முடைய ஆதாம் பெற்ற பிள்ளைகள் நினைக்கல, மோசே பெற்ற பிள்ளைகள் நினைக்கல, நம்முடைய ஜனங்களாக பிள்ளைகளாக அழைக்கப்பட்டதாலே, ஹல்லேலூயா, தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அவர் அதனால என்ன செஞ்சார்? ஜனங்கள் மேலே நேசம் கொண்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்க. அங்கே அவர் நாமத்தினால எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளான அத்தனை பேருக்கும் தேவன் அன்பு கொண்டு அவர் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா, வாசிக்கலாம். யோவான் 1:12 சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் 1:12. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள எவரோ, அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா, அவர் அனுபவித்து அந்த இடத்துல சில தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்படுவதற்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேரோ, எவ்வளவு பேரோ இருந்தாலும் சரி, மில்லியன் இருந்தாலும் சரி, இயேசு ஏற்றுக்கொண்டானா தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா,
அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர் நம்ம அன்பு நம்ம வெளிப்பட்டதை பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அதாவது இப்படி நீங்கள் சொல்லலாம், தேவன அன்பு நம்ம தம்மோட சொந்த ஜனங்களை மேலே வைத்திருக்கிறாருங்கிறதை நம்ம பார்க்குறோம். தம் சொந்த ஜனங்களாகவே நம்ம தேவன் நினைத்தனாலே அவர் அன்பு காட்டுகிறார் சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அவர் சொந்த ஜனங்களாக தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனங்களாக தேவன் நம்ம நினைத்ததாலே அவர் அன்பு நம்ம மேல் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவருடைய சொந்த படைப்பாகிய நம்மளை அவர் தேவசாயால நம்மளாக இருக்கிறபடியா அவர் அன்பு நம்ம மேல் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், அவருடைய சொந்த ஜனங்களாய் அவர் விசுவாசிக்கிற ஒரு சொந்த ஜனங்களாய் தேவன ஜனங்களாக நாம் இருக்கிறனாலே தேவன் அன்பு நம்ம மேலே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மூணாவது காரியம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக அவருடைய சரீரமாய் அவருடைய அவயங்களாய் சரீரத்து அவயங்களாய் நாம் இருக்கிறபடியாய் நாம் தேவன அன்பை ருசித்து பார்க்கிறோம். தேவன அன்பு நம்ம மேல் இருக்கிற மூணாவது ரூட் காசாக இருக்கிற வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29-30. எபேசியர் 5:29-30. நம்ம சொந்த மாம்சம் நல்லா பார்த்தீங்க. இந்த வார்த்தைகளும் நீங்கள் புரிஞ்சுங்க. தம்முடைய சாயம் சொல்லி பார்த்தோம், தம்முடைய சொந்த ஜனங்கள் சொல்லி பார்த்தோம். இங்கே பயன்படுத்த வார்த்தை என்ன? சொந்த மாம்சம், தம்முடைய சரீரம். அதை அவன் பாய்க்க இருக்க மாட்டான். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தம் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவர் சரீரத்து அவயங்களாகவும் அவர் மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே என்ன பண்ணுறோமா, மனைவியை எப்படி நேசிக்கணும், சொந்த மாம்சமாக நேசிக்கிறது புருஷனுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அறிவுரை கொடுத்துட்டு சொல்லி என்ன சொல்கிறாரு, இது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி அந்த 31 வாசிக்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அப்படியே மாம்சமான எவனும் அந்த தன் சொந்த மாம்சமாக தன் மனைவியை என்ன செய்ய மாட்டான், எவனும் பயக்க மாட்டான். அப்படியே கிறிஸ்துவ சபை மேலே என்ன செஞ்சார், அன்பு கூர்ந்தார். 25 வசனம் வாசிங்க. 25. ஆமென். ஹல்லேலூயா. தன் சபையை அன்பு கூர்ந்தா. ஏன் தெரியுமா, அது தன் மாம்ச சரீரமாகிய நம்மளாம் அவைகளாக இருக்கிறோம். அந்த அவர் தம்முடைய சரீரம், சபை வந்து இயேசு சரீரமாக இருக்கிறது, தம்முடைய சொந்த சரீரமாக இருக்கிறது. அது அவைகளாக தேவ பிள்ளைகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இயேசு அங்கே அன்பு கூர்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த 30 மறுபடியும் திரும்பி வாசிங்க. நாம் அவர்களுக்கு அவைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் தம்முடைய சரீரமாய் சபையில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சரீரமான சபை என்னங்கிறது கீழே இருக்கு பாருங்க. வாசிக்கலாம். 30 வாசிங்க. இப்போ அந்த சரீரத்து அவைகளாகவும் அவர் மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக. ஹல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை அவன் பாய்க்க மாட்டான். அப்படியே இயேசு சரியமாக இந்த சபையை, இந்த சபையோட மக்களை, அவைகளுக்கு இந்த மக்களை நாமளே தேவன் பாய்க்கிறதை அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. ரூட்காஸ் புரியுதா? அன்புகிறது எல்லாமே சொந்தம் சொந்தம் சொந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம சொந்த சரீரமாக இருக்கிறோம், தேவனுடைய சொந்த சாயலாக இருக்கிறோம், தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது என்ன தெரியுது உங்களுக்கு? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன தெரியுது? ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிற ரூட் காசு என்ன வேணும்? முதல்ல அந்த ஆட்களை நம்ம சொந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். தம்முடையவர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும், தம்முடைய ஜனங்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நீங்கள் அன்பு வரவே மாட்டேங்கயா, என்ன பண்ணாலும் அந்த சிஸ்டர் குழம்பு கூப்பிடுது, அதை கொடுக்குது, ஆனாலும் அவங்க மேலே எனக்கு அன்பே வர மாட்டேங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன வேறதில்ல, நம்ம சொந்த ஜனங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள, நம்ம சொந்த சகோதரியாக ஏற்றுக்கொள்றதில்ல. உண்மையிலே நம்ம கூட பிறக்கலாம்னு பரவாயில்ல, நம்ம உண்மையிலே ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா, சகோதரியை அன்பு வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வோம், நம்ம அவங்கள என்ன அதாவது அவங்களுக்கு நம்முடைய சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க நிச்சயமாக அன்பு வச்சுருப்போம், நிச்சயமாக அன்பு வச்சுருப்போம். இதான் ரூட் காஸ். தேவனுடைய இந்த பண்புலேருந்து தான் நம்ம கரெக்ட் எடுத்துக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்க முடியல அப்படின்னா, அன்பு வைக்க தவறுகிறோம் என்று சொன்னால் அவர்களை நம்ம தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் போல தேவன் படைத்த ஒரு சாயலார்கள் சொல்லி நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சீக்கிரமாக கிறிஸ்துவின் சரீரத்தில் சேருவார்கள் சொல்லி நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க மேலே அனுபவிக்கவே முடியல. பத்திரபோசாம் சோத்திரம் உண்டாத இந்த கீழே சலூன் கார்டு அவர்களுக்கு 5 நாளாக கடையை அடைச்சி போட்டிருந்தார்.
இவர் அடைச்சியே போட மாட்டார். என்ன வெளியே மட்டும் அடைப்பார், மக்கள் அடைச்சி போட்டுருவார். 5 நாள் லீவ் எழுதி போட்டுருந்தார். என்ன 5 நாள் கழிச்சு லீவ் போட்டுருந்து ஆச்சரியம் இருக்கிற கோயில் திருவிழாவா அடிக்கடி ஏதாவது போயிடுவார். அந்த மாதிரி இல்லைங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அதனால் அப்படி என்னாச்சு அந்த மாதிரி ஆப்ரேஷன் சித்தாரா பண்ணி இப்போ ஒர்க் பண்ணி நல்லா இருக்குது, பரவாயில்லையே அந்த வழிலாம் போய்ட்டு அது இருக்க தான் செய்யும், இப்போ பரவாயில்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் மருந்து தொடர்ந்து சாப்பிடுங்க, குடி மட்டும் ரெஸ்ட் எடுங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டுலாம்ல அப்படின்னு. இல்லை கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தா நமக்கு எதாவது காசு தேவை அப்படின்னா அப்புறம் வருவாங்க. அதனால் சொல்கிறாங்க அப்போ வேணாம் சப்பனா கூட வலிச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா பைல்ஸ் ஆப்ரேஷன் இவ்வளோ கடினமானதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை என்ன அறியாமல் என்ன சொல்லிட்டேன், நாங்களும் ஜெபம் பண்ணுறோன்னே உங்களுக்கு அப்படின்னு அருண அப்படின்ட்டார். தேவ சோத்திரம் இல்லாதாங்க இது எப்படி எனக்கு இந்த வார்த்தை வந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அப்போ சலுங்கார் ஒருத்தர் இருப்பார், அவர் உடம்பு சிலங்கிறது நீ போய் அவர்கிட்ட ஜோமுன்னு சொல்லி நடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி தான் கொடுக்கல. நம்ம கேம்பஸில் இருக்கிற நம்முடைய வளாகத்தில் இருக்கிற இந்த புண்ணியம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்முடைய ஜனங்களை நினைக்கும் போது தான் எனக்கு அந்த வார்த்தை வந்தது. சின்ன வயசில் கிருபா எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மிஸ்ஸில் சொன்ன வார்த்தை, அந்த மிஸ் இன்னும் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப என்ன மிஸ் நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறான். அது என்னமோ தெரியலடா காலையில் ஒரே தலைவலியாக இருக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பரவாயில்ல மிஸ் நான் உங்களுக்கு ஜோகம் பண்ணுறேன்ருக்கான். அதை எனக்கு வரும்போது போகும்போதுலாம் சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால இப்போ கூட பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு சார் அந்த முட்டு வலிக்கு ஜோகம் பண்ணிக்கங்க, ப்ரேயர் பண்ணிக்கங்க இப்போ கூட சொல்லுவான். அங்கே ஆரம்பித்த புள்ளி இன்னும் வரைக்கும் ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஏன் அதை சொன்னான், என்னுடைய மிஸ் அவன் நினச்சதுனால, என்னுடைய மிஸ் என்னுடைய கிளாஸ் மிஸ் சொந்தம் கொண்டாடணுங்க. நீங்கள் அன்பு வரணும்னா நீங்கள் சொந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படி உங்களை அன்பு கொண்டு மாதிரி காமிச்சா சொந்த பிள்ளைகளை அவங்க ஏற்றுக்கொண்டார். அடுத்தது நம்ம சொந்த சாயலாக இருக்குன்னு சொல்லி உங்களை படுத்தார், அதனால் நேசித்தார். மூன்றாவது நம்ம சொந்த சரீரமாகிய இயேசு சரீரமாகிய அவைகளா இருக்குன்னு சொல்லி அங்கே அன்பு கொண்டார். எல்லாரையும் பாருங்க, தம்முடைய ஜனங்கள் தம்முடைய காரியம், தம்முடைய படைப்பு, தம்முடைய சொந்த ஜனங்கள், சொந்த படைப்பு இப்படி நினைச்சாதான் உங்களுக்கு ஒரு மேல என்ன வரும், அன்பு வரும். இந்த தம்முடைய காரியங்கள், நம்முடைய சொந்த காரியங்கள் நம்ம இல்லைன்னு சொன்னா அன்பு வர. நான் நிறைய இடத்துலங்க வெக்கத்துட்டு சொல்றேன், நிறைய இடத்துல நிறைய ஜனங்களை தம்முடைய ஜனங்கள் என்னுடைய சொந்தக்காரங்க தான் நினச்சிக்கிட்டேன், என்னுடைய சகோதர நினச்சிக்கிட்டேன், எனக்கு உகந்தவன் நினச்சிக்கிட்டேன், எனக்கு பெற்றெடுத்த மேம்படாத சில பாஸ்ட் நினச்சிக்கிட்டேன். எல்லாருடைய சொந்த ஆள் சொந்த உறவுன்னு சொல்லி நிறைய இடத்துல ஏமாந்து போயிட்டேன். நான் அவங்களை உண்மையாகவே அக்காவை நினச்சேன், அவன் உண்மையாகவே என்னுடைய குடும்பத்தில் சகோதரன் நினச்சேன். ஆனால் அவர்களோ என்னை பயன்படுத்தி என்னை கழட்டி விட்டாங்க. நான் கவலைப்படலை, ஏன்னா நான் மாயமலை பண்ணி அவங்கள நான் உண்மையான அன்பு இருந்தேன். அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. திரளான பாவங்களை மூடும். அன்புக்கு பொறாமை கிடையாது. ஹல்லேலூயா. 1 Corinthians 13 வாசித்து பாருங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் லவ் அங்கே என்னென்ன தெரியும், அன்பு என்னென்ன செய்ய தெரியும். உண்மையிலே நான் அன்பு இருந்து சிலர்கிட்ட அவங்களை சொந்தக்காரங்களாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கான ஏதாவது வேலை செஞ்சு அங்கே நான் அவமானப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த 1 Corinthians 13 நான் இருப்பேன். 7 சோத்திரம் உண்டாதாக அதை அவமானப்பட்டுக்கலாம், ஒன்றுக்கு கவலைப்பட மாட்டேங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். 7 சோத்திரம் சில பேர் வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஏங்க அவங்க இஷ்டம் இல்லாமல் ஏன் நீங்கள் அவங்க கோட்டை தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் நன்மை செய்யணும் போனீங்க, அவங்க பாருங்க உங்களுக்கு நீங்கள் செஞ்ச நன்மையை அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் அன்பாதமாக செஞ்சேன். ஏன்னா நான் அவங்க என்னவா நினச்சேன், தம்முடைய ஜனங்களை நினச்சேன், என்னுடைய கூட பிறந்தவங்களாக நினச்சேன், என்னை போல் அவரும் ஒரு பாஸ்டர் நினச்சேன், எனக்கு கொடுத்த அபிஷேகம் அவருக்கு இருக்குன்னு நினச்சேன். இப்படி எல்லாம் தம்முடைய சொந்த நினச்சி அன்பு வைத்தோம். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அதை எங்களை பயன்படுத்தி கொண்டு மாயமாக எங்களுக்கு பிரிந்து போயிருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன். 7 சோத்திரம் உண்டாத. ஆனால் கவலைப்படல, அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், எதையும் தாங்கும். ஹல்லேலூயா. 7 சோத்திரம் உண்டாத. ஆகையால் தேவன் இங்கே மனிதர்களுக்கு ரூட் காசை நம்ம பார்க்கிறோம். தேவன் மனிதனுக்கு அன்போட ரூட் காசை என்ன பார்க்குறோம். அதே அன்பு நமக்கு வர வேண்டும் அப்படின்னா நாம் அதை பிறரை சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறரை நம்ம போல தேவன் அவரை படைத்திருக்கிறார், தேவனை சாயலாகவே படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அவயங்களை சரீரத்துக்குள்ள அவயங்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் இருந்தால் தான் உங்கள் மேலே என்ன பிற மேலே உங்களுக்கு என்ன வரும், அன்பு வரும். இப்போ சகோதரர் தம்பி மேலே அன்பே வர மாட்டேங்குது அப்படின்னா அவர் தேவன் என்ன போல அவரையும் தேவசாயிகளாக படைத்தான்னு சொல்லியிருந்தால் தம்பி மேலே என்ன செய்யும், அன்பு வரும். 2வது நம்முடைய சொந்த தம்பி நினைச்சிடும், அப்போ தான் செய்யும் அன்பு திரளாய் பொங்கி வரும். இல்லைன்னா அன்பு எவ்வளோ வரும், 1 டம்ளர் தான் வரணும். பொங்கி போனால் செய்யணும்,
தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். சொந்த ஜனமாக வச்சிருக்கோம், நம்மளும் அவரை சொந்த தம்பியாக ஏற்றுக்கொள்ளும். தம்பி என்ன செய்யணும், சொந்த அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும். அப்போ தான் அன்பு வரும். ரெண்டாவது, அவன் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறானே அப்படின்னு என்ன செய்யணும், தோணணும். அந்த அவன் கிறிஸ்துவன் சரீரமான அவயங்களாக இருக்கிறானே, அவன் கிறிஸ்துவோட சரீரமாகிய அவயங்களாக இருக்கிறான்னு தோணும். அப்படி தோணுனா தான் அன்பு. தேவபசம் சோத்திரம்ல சபை மக்களை அன்பு கூடணும் அப்படின்னா, என்னை போல நீங்களும் கூடக்கூடாது. நான் கண்ணா இருந்தாலும் நீங்கள் சிசு கையாக இருப்பீங்க, அவ்வளோதான். அப்படி நினச்சி செய்யணும். இல்லைன்னா அன்பே வராதுங்க, சுட்டு போட்டாலும் வராதுங்க. இந்த 3 கூட்டாஸ் வச்சுக்கோங்க. தேவன் ஒரு சொந்த படைப்பாக மனிதனை பார்த்தார், தேவசாயம் என்றதை பார்த்தார், ரைட், அன்பு வைத்தார். அதுமாதிரி நீங்களும் செய்யணும். இது நம்முடைய பிள்ளை, நம்முடைய சபைக்காரங்க, நம்முடைய சகோதரர் அப்படின்னு சொந்த படைப்புல உள்ளவர்களாக நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது தம் சொந்த ஜனங்களால் ஏற்றுக்கொண்டார். நம்மளும் பிறர் பார்த்து இந்துவாக இருந்தாலும் எந்த மதத்தாக இருந்தாலும் சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக அவங்க அன்பு வரும். 3வது, அவர் சீக்கிரமாய் அவங்க தேவனுடைய சரியமாய் அவைகளை மாறுவாங்க. ஸோ யார் மேலேயும் நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அன்பு வரும். இந்த 3 காரியங்களை அன்பு வைக்கிறதுக்கு தேவன் நீங்கள் ரூட் காசாக பயன்படுத்துகிறார். நாமும் பிறர் அன்பு வைக்கிறதுக்கு இந்த ரூட் காசாக இந்த 3 காரியங்களை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால் பிறர் அன்பு வைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் வேணும், நம்ம சொந்த ஜனங்களை நினைங்க. தேவன் நம்ம போல அவளையும் படைத்த தேவசாயலாக இருக்கிறாங்க நினைங்க. அதே சமயம் அவங்க கிறிஸ்துவின் சரியமாக அவயமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைங்க. இப்படி எல்லாமே தம்முடைய சொந்த ஜனங்கள், தம்முடைய சொந்த படைப்புகள், இப்படி நினச்சாதான் விஷயம் அன்பு. நல்லா கேட்டுங்க. இந்த ஒரே லைனை சொல்கிறேன், ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்கிறேன். அன்புன்றது பிறருக்கு மேலே நம்ம வரணும் அப்படின்னா தம்முடைய சொந்த ஜனமாக நினைக்கும் போது, தம்முடைய சொந்த படைப்புகளாக நினைக்கும் போது, தம்முடைய சொந்த சரியமான அபியங்களாக இருக்கிறாங்க நினைக்கும் போது, இந்த தான் நினச்சாதான் என்ன செய்ய அன்பு வரும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அதனால் அன்பு பிறகு அன்பு கொள்றதுக்கு அவர்கள் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் தேவன் நம்மளை போலே படைத்த தேவசாய பிள்ளைகள்னு சொல்லி நம்ம சொந்த ஜனங்களாக உறவுகளாக ஏற்றுக்கொள்வோம். சீக்கிரமாக கிறிஸ்டின் சரியமான அவயங்களாக அவங்க இருக்கிறாங்க, அல்லது இருந்தாங்கன்னா அவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா சீக்கிரம் அப்படி மாற்றுவாருன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம். எப்படியும் இந்த 3 காரணத்தை வைத்து அவங்க நம்ம என்ன செய்யணும், அன்பு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 காரணம் இருந்தால் அன்பு தானாக அவங்களுக்கு செய்யத்தோம். நம்மளோட பிள்ளையை நம்ம சாப்பாடு கொடுக்க முடியுமா, நம்மளோட சொந்த ஜனத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, விட மாட்டோம்ல. அப்போ அவங்களுக்கு சொந்த ஜனம் தான் அதே அன்பு எங்கே போவோம், அங்கேயும் பகிர்ந்துக்கணும். அன்பை பகிர்ந்து கொள்ள என்னன்னா, நீங்கள் சொந்த ஜனமாக பாருங்க போதும், அன்பு உங்களுக்கு அவங்க மேலே பகிர்ந்துருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இப்போ அடுத்த காரியத்துக்கு வருவோம். தெளிவுரை எப்படின்னா, தேவன் இந்த அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார், அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. எல்லா தேவனுடைய எல்லா நான் 7-8 பண்பை பார்த்துட்டே வாரம் பரிசுத்தவான்கள்ட்ட தேவன் நடந்து கொண்ட காரியத்தை வச்சு தேவனுடைய பண்புகளை நம்ம செஞ்சோம், அறிந்தோம், அதை செய்தியாக நம்ம கொடுத்தோம். இந்த அன்பு பண்புல மட்டும் தேவனுடைய இந்த அன்பாக இருக்கிறார் சொல்லி இந்த பண்புல மட்டும் எப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அறிந்து கொண்டோம். இந்த ஒரு பண்பு எங்கேருந்து வருது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அவதாரம் எடுத்ததுனால தான் நாம் உண்மையான தேவனை அன்பை பண்பு புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் தேவன் நம்ம வேற விதமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உலகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய அந்த அன்பான பண்பை நாம் அறிந்து கொள்ள முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. 1 வாஸ்து பாருங்க, இதுக்கு அச்சாரமாக வசனம் இருப்பாங்க. தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னால் சத்தியவரை நீங்கள் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும்னா இயேசு மூலமாக தான் இதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பான தேவனை நாம் இயேசு மூலமாக தான் இப்படி தேவனுக்கு அன்பான குணம் ஒன்று இருக்குது, அன்பான பண்பு ஒன்று இருக்க சொல்லி நம்ம அறிய முடிந்தது, தேவனையும் அறிய முடிந்தது. வாசிக்கலாம் 1 5:20. சத்தியமுள்ள அறிவு நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன். இந்த பண்பை எதுக்கு நம்ம அறிந்து கொண்டிருக்கோம்னா தேவன் அறிகிறதுக்கு தான் 7-8 விதமான பண்பை அறிந்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த சத்தியமுள்ள அறிவுன்னு வந்து சொன்னால் நல்ல வார்த்தை கேளுங்க. தேவனுடைய குமாரன் வந்து சத்தியமுள்ள அறிவருக்கு யார் வந்து இங்கே காட்டுறாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனுடைய அந்த பண்பை அறிய முடியுது. வாசிக்க இந்த அன்பான பண்பையும் அறிய முடியுது. வாசிக்கலாம். வந்து நம்ம புத்தியை தந்திருக்கான்னு சொல்லி அறிவோம். அவருடைய குமாரன் இயேசு எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவருடைய குமாரன் இயேசு எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மூலமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. இயேசு மூலம் இயேசு பிதாவை அறிய முடியாது, பிதாவை சேர முடியாது. அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் பிதாவோட சேர்றதுக்கு. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போ இயேசு வந்தனால தான் இந்த அன்பான தேவனுக்கு இந்த அன்பான பண்பு இருக்குன்னு சொல்லி நம்ம மனசுக்கு அறிந்து கொள்ள முடியுது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்போ நம்ம வாசிக்கலாம். இது எதுக்கு இது தெளிவரைக்கு சப்டைட்டில் சொல்கிறோம் அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவன் அன்பாக இருக்கிறத வெளிப்பட்டதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடிந்தது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அன்பு எப்படி வெளிப்படும். முதல்ல எதுக்காக அனுபவிக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக அனுபவிக்கிறோம்னா நம்முடைய ஜனங்களாக சொந்த ஜனங்களாக இருக்கிறனால பிறருக்கு அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. தேவன் அப்படி நம்ம செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன பார்க்குறோம், எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் நம்ம மேலே எப்படி அன்பு வைத்தார், முதல்ல எதற்கு வைத்தார்னு சொல்லி பார்த்தோம். இப்போ தேவன் எப்படி அன்பு வைத்தார் எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்கு என்ன அப்படின்னா கொடுக்குற பழக்கம் உண்டு. தேவன் அன்பு வைத்தது எப்படி நம்ம வெளிப்பட்டுச்சுன்னா கொடுக்குற பழக்கம் உண்டு. அன்புங்கிறது கொடுக்குற பழக்கமாகும், பெற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லை. அவன் அன்பாக இருந்தால் எனக்கு செய்வான், அவன் செய்வான். ஆனால் நீ செய்கிறத பெற்றுக்கொள்கிறையே, சரி அது ஒரு பகுதியாக இருக்கட்டும். ஆனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா அன்பு அப்படின்றது கொடுக்கிறதாகும், பெற்றுக்கொள்கிறதல்ல. அன்புறது கொடுக்கறதாகும், பெற்றுக்கொள்ள அவசியம் அல்ல. அன்புங்கிறது கொடுக்கறதாம். அப்போ தேவன் நம்ம மேலே அன்பு எப்படி வெளிப்பட்டு அப்படின்னா அவர் என்ன செஞ்சார், நமக்காக சில காரியங்களை கொடுத்தார். கொடுக்கும்போது தான் நம்ம தேவன் நம்ம மேலே அன்பு வெளிப்பட்டது. முதல்ல எதுக்காக அன்பு வைத்தார் சொல்லி பார்த்தோம். தம்முடைய ஜனங்கள், தம்முடைய சரீரம், தம்முடைய சாயல், இந்த மூணுக்காக தேவன் மேலே அன்பு வைத்தார். ரைட். அந்த அன்பு வைத்துக்கள் எப்படி வெளிப்படுத்தார், அந்த தம்முடைய சாயல், தம்முடைய ஜனம், தம்முடைய சரீரம், இவர்களுக்கு தம்முடைய கொடுத்தனால அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. தம்முடைய ஜனங்கள், தம்முடைய சாயல், தம்முடைய சரீரம் என்று இயேசு தேவன் நினைத்ததுனாலே நம்ம அன்பு கொண்டார். இதை அவர் அன்பு வைக்க காரணம் ரூட்கா சொல்லி பார்த்தோம். அந்த அன்பு வைத்த ஜனங்களுக்கு எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னா தம்முடையதே கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தவங்களை எடுத்து கொடுக்குறார். சில பேர் பார்த்தீங்கன்னா பாருங்க வேடிக்கையாக இருக்கும். சில நம்ம முந்தி செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை எங்களுக்கு அதை கொடுத்துருங்க, உங்கள் வண்டியில் போய் ஏற்றி விட்டுருங்க, இறக்கி விட்டுருங்க. அடுத்தவங்க பொருள் எடுத்து அடுத்தருக்கு உதேசியம். இது அன்பு இல்லை, இதெல்லாம் கட்டளை, இதெல்லாம் ஒரு அறக்கணும். இல்லை நீங்கள் அதை எடுத்து அவங்க கொடுத்துருங்க, இதை எடுத்து அவங்க கொடுத்துருங்க. ஒரு 1000 கொடுங்க, 7% சோத்திரம் இல்லாத. இது அன்பு இல்லையா, அன்பாக கொடுக்கணும். ஆமாம், அவன் சொந்த ஜனமாக இருந்தால் அவனே கொடுத்துட போகிறான் அந்த சைக்கிளை. அவன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டா அவனே அந்த பைக்கை கொடுத்துட போகிறான். என்ன ஆமாம், நாளைக்கு ஒரு ரெசிமெண்ட் வருவது நீங்கள் பார்த்து வேலை கொடுத்துருங்க அப்படிங்கிறது. இது அன்பா, இதெல்லாம் சும்மா கட்டளை. சரி கீழ்படுங்கிற நம்ம செய்யணும்னு சொன்னோம். அடுத்தவங்க பொருள் எடுத்து அடுத்தவங்க கொடுக்குறதுலாம் அன்பு கிடையாது. தம்முடைய பொருள் எடுத்து அன்பு கொடுக்கணும், அன்பு வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு 5 விதமான காரியங்களை தேவன் தம்முடைய சாயலாக இருக்கிற ஜனங்களுக்கு, தம்முடைய சரியமாக இருக்கிற ஜனங்களுக்கு, நம்ம சொந்த ஜனங்களுக்கு தம்முடைய பொருளே எடுத்து கொடுத்து என்ன செஞ்சார், தன் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த 5 பொருள் என்ன வரிசையாக பார்த்துருமோ. நம்பர் 1 வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:9. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிள்ளைகளாகும் படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிள்ளைகளாகும் படிக்கு தேவன் அவரை உலகத்திலே தேவன் இந்த உலகத்தில் அவரை என்ன செஞ்சார், அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. தம்முடைய கொடுத்தார், தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்த குமாரன் எடுத்துமா மனித அவரை எடுத்து கொடுத்தார். மாம்சத்தில் பாடுபடும்படியாக கொடுத்தார். பாருங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்க. தம்முடைய காரியத்தை அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் ஒரு மாம்சத்தை உருவாக்கி மனிதனா போ என்று சொன்னார். மனிதனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம். அப்படியே தேவ பிள்ளைகள் அப்படியே என்ன செய்ய அவர் மனிதனை எடுத்து தேவகுமாரன் இயேசு உலகம் வந்தார். சொந்த குமாரனாக வந்தார். வாசிக்கலாம். மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ண மாம்சமாகி வந்தார். எபிரேயர் பார்க்கிறோம். என்னை குறித்து வேதத்தில் எழுதிக்கிறது, வாக்கு எழுதிக்கிறது, எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, ஒரு மாம்சம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தார். பாருங்க, அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு அனுப்பிச்சார். எதுக்காக? தமது சொந்த ஜனங்களா மாறும்படியாக. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 பாருங்க. அவர் மாம்சத்திலே பாடுபட்டார், மாம்சத்தை அவர் பெற்றுக்கொண்டார், சரீரத்தை பெற்றுக்கொண்டார், மாம்சத்திலே அவர் இருந்தார், மனித அவரை எடுத்தார் என்கிற அங்கே போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 2 பிலிப்பியர் 2:6-7 இந்த வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோ, அவர் தேவனுக்கு சமமாக இருக்க கொள்ளையாட பொருள் எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயல். ஹல்லேலூயா.
இப்போ பாருங்க, தமக்கா என்ன செஞ்சார்? சொந்த குமாரனை மனுஷனாய் அவதாரம் எடுக்க செய்தார். ஹalleluya. இதோட அவர் அன்பு வெளிப்படுற நமக்கு என்ன வேணும்? யோவான் 3:16 தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16. நம்முடைய குமாரன் சொன்னையானோ அவன் கெட்டு போகாபடிக்கு நித்திய அடையும்படிக்கு இவ்வளவாய் நம்ம குமாரன் அனுப்பி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கொண்ட. ஹalleluya. நம்முடைய சொந்த குமாரனை மாம்சத்துக்கு கொடுத்து மனிதாவை எடுத்து இந்த பூமியில போ என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். இதோட என்ன வேணும்? தம்முடைய கொடுக்கணும். அன்புனா தம்முடைய கொடுக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு இடத்துல ஒரு டெட் பாடியை தூக்குறதுக்கு ஆள் தேவைப்படுச்சு. என்னால் அந்த பாடியை அவங்க 4 பேர் வேணும், ஒரு ஆள் தேவைப்படுச்சு. நான் நெருங்கின ஒருவனர் கூட இருந்தார். அவரை வந்துட்டு தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். என்னால் தூக்க முடியல. அவர் சொன்னேன், அவர் இல்லை வேற ஆள் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. டெட் பாடின்றது எங்கள் அம்மா இறந்த அந்த மேலே இறக்கியில் கொண்டு வந்து 4 பேர் தேவைப்பட்டு 3 பேர் கை ஓகே ஆயிடுச்சு, ஒரு கை தேவைப்பட்டுச்சு. என்னால் அதை தூக்க முடியல, ஏன்னா ஃப்ரீஸரோட தூக்க முடியல. அப்புறம் வந்து இந்த சொந்தக்காரங்க நீங்கள் ஒரு கை பிடிப்பா அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாரு. நீ வேண்டாம், நீ வேற ஆளை வச்சுக்கோ, நீங்கள் இன்னும் ஒத்துவ மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. நல்ல வாலிப பையன் தான், செய்யக்கூடாதுப்பாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. தம்முடைய அன்பாக இருந்துச்சுன்னா அந்த அவர் அந்த இறந்தவர் மேலே அன்பாக இருந்தாங்கன்னா இப்போ தூக்குவோம் உனக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். தம்முடைய ஜனங்கள் நினச்சிருந்தா சொல்லி அனுப்பிச்சிருப்பார். இவனு சொல்லி வேற ஆளை வச்சுக்கோ அப்படின்ற பாருங்க. உதவின்னு செய்யறதா தம்முடைய காரியங்களே செய்யணும், தம்முடைய பொருளை கொடுக்கணும். அவன் கொடுக்க மனசு இல்லை, அது காசு கொடுத்தாலும் சரி. தேவனுக்கு சோத்திரம்னா அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அருமையான ஒரு நண்பர் இருந்தார், அவர் அந்த காரியத்தை செய்தார். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத இல்லை என்ன தெரிஞ்சு பாருங்க. உதவி அப்படின்னா தம்முடைய என்ன காரியத்தை நீ கொடுக்கணும். ஏன்னா இது தம்முடைய சாயல் உள்ள பிள்ளைகள், தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அது தம்முடைய சரியமான அவயங்கள். அப்போ என்னன்னா என்னுடைய தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பை வெளிப்படுத்தினார். நானே மனிதாவரம் எடுத்து இந்த பூமியில் சொல்லி இயேசு இந்த பூமியில் வந்தார். ஹalleluya. இது முதல் பாயிண்ட். தேவன் நமக்காக ஆண்கள் வெளிப்படுத்த கொடுத்திருந்தது நம்ம சொந்த குமாரனை மனிதவரமாய் உலகத்துக்கு நமக்காக நம்ம தேவனுடைய பிள்ளைகளை மாற முடியாக கொடுத்தது. சோத்திரம். 2வது காரியம் மாறு மட்டும் இல்லாமல் அந்த சொந்த குமாரனை மனிதர் எடுத்தும் இல்லாமல் அவர் தம் சரீரத்தை சின்னாபனம் ஆக்கும்படியாக கிருபாதர வழியாக கொடுத்தார். வாசிக்கலாம். 1 யோவான் 4:10. 1 யோவான் 4:10. சாரி 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. இன்னொருத்தர் எபேசியர் 5:25-26 எடுத்து வச்சுக்கோங்க. நாம் பாவங்களுக்கு சித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். ஹalleluya. நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் செஞ்சார், நம்ம சரீரத்திலே சுமந்தார். ஹalleluya. பாருங்க, அவர் மனிதனை எடுத்து மட்டும் இல்லை, அந்த சரீரத்தில் என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை சுமக்க முடியாது என்ன செஞ்சார்? சிலுவையை சுமந்தார். அந்த சரீரம் பாடுபட்டது, நம்முடைய பாவங்களே அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அந்த பாருங்க, தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். முதல்ல தன்னுடைய குமாரனை மனிதனாக உலகத்தை அனுப்பிச்சார். 2வது அந்த குமாரனுடைய சரீரத்தை நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சார்? அந்த பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது கொடுத்தார். எபேசியர் 5:25-27. எபேசியர் 5:25-27. புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமத திருவசனத்தை கொண்டு கண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விடயத்துமான மகிழ்வுள்ள சபையாக கிறிஸ்து சரீரமாகிய தம்மை தாமே தம் சரீரத்தில் அதை ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. அந்த சரீரமான சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்தார்? அவர் அவங்க ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக தம் சரீரத்தை என்ன செய்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். மனிதனை எடுத்து மட்டும் இல்லை, 2வது அடுத்த சரீரத்தில் இல்லை, தம்முடைய சரீரத்தை என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். அதில் யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் அன்பு வெளிப்பட்டது. நம்ம சொந்த குமாரனுக்கு ஒரு மாம்சத்தை கொடுத்து ஒரு சரீரம் கொடுத்து மனிதனை எடுக்க முடியாத பூமியிலே கொடுத்தார். 2வது அந்த மனிதன சரீரத்தை கொடுத்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கவும் செய்தார். கொடுத்த சரீரத்தை செய்யணும், ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் தேவன் நமக்காக அன்பிலே செய்தார். 3வது பாருங்க, அந்த சரீரத்தில் அந்த இரத்தத்தையும் தேவன் பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 யோவான் 4:10. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு
கூர்ந்ததினால் அல்ல, ஆ, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்கு அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார் பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக கிருபாதார பலியாக நம்ம குமாரனை நம்ம அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார்? ரத்தத்தை சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தும் விதமாக கிருபாதார பலினா ரத்தம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தை உடைத்து சரீரத்தை சின்னப்பனாக்கி ரத்த பலியை அது கிருபாதார பலியாக ஆட்டுக்கு பதிலாக அங்கு தேவன் கர்த்தர் இயேசு நமக்காய் நம்மை ஒப்படைத்தார். கிருபாதார பலியாக ஒப்படைத்தார். பாவங்களுக்காக தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக இங்கே ஒரு ரத்தத்தையும் நம்ம கொடுத்தார். சொந்த ரத்தத்தை கொடுத்தார். ஆடமான ரத்தத்தை இவன் பலி கொடுத்துன்னு சொல்லலை, நம்ம சொந்த ரத்தத்தை அவர் கொடுத்தார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அதை எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28 பாருங்க. 9:28. எபிரேயர் 9:28. இன்னொருத்தர் எபிரேயர் 13:11-12 எடுத்துக்கோங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் கிருபாதார பலியாக பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் தரிசனமாவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஒரே தரம் தம் சரீரத்திலே அந்த இரத்தத்திலே என்ன சார் நமக்கு கிருபாதார பலியிட்டு நம்மளை என்ன செய்கிறார்? அவர் மீட்டுக் கொண்டார். மீண்டும் அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எபிரேயர் 13:11-12. எபிரேயர் 13. ஆமென். தம் சொந்த ரத்தத்தினால் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி புறமே பாடுபட்டார். அதாவது ஆடை ரத்தம் சிந்தினா வெளியே சிந்தி வச்சு வெட்டி கொண்டு வருவாங்க. அப்படியே தேவன் இயேசு புறமே பாடுபட்டார்னு சொல்லுவோம். அதே ஏன் என்ன ரீசன்னா எபிரேயர் 9:22 வராமல் ரத்த சிந்தெல்லாம் பாவம் மன்னிப்பில்லை என்ற காரியத்தை நிமித்தமாய் அப்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே நமக்கு தேவன் அன்பு வெளிப்படுறதுக்கு அவர் 3வது தம் சொந்த இதை கொடுத்தது என்ன அப்படின்னா என்ன கொடுத்தாரு? ரத்தம் கொடுத்தார். ஃபஸ்ட்டு சொந்த சரீரத்தை ஏற்படுத்தி மனிதர்கள் வந்தால் அன்பு வெளிப்பட்டது. நம்ம பாவங்களுக்காக சரீரத்திலே சுமந்து கொண்டு சிலுவை சுமந்தார். அந்த சரீரத்தில் நம்ம சின்னப்பனாக ஒப்பு கொடுத்தார். சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். 2வது காரியம் இயேசு சரீரத்தை ஒப்பு கொடுத்தனாலே அவர் அன்பு வெளிப்பட்டது. 3வது அவர் சொந்தத்தை கிருபாதார பலியாக கொடுத்த நிமித்தமாய் அவர் அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம். 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. வேகமாக வாசிங்க. நமக்காக கொடுத்ததினாலே ஜீவனை அவர் நமக்காக கொடுத்த அன்பு இல்லது அறிந்திருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி என்ன கொடுத்துட்டாரு? ஜீவனையே கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? மனிதவரை எடுத்து இந்த உலகம் வந்தார். அவர் தம் தேவனுக்கு நிகராக காணப்பட்டவங்க கூட தேவனுடைய சாயலாக இருந்தும் கூட தேவன் தம் நிகராக பண்ண என்ன செஞ்ச அடிமையாக்கி மனிதவரை எடுத்து இந்த செஞ்ச பூமியிலே வந்தார். அடுத்தது மனிதன் எடுத்து மட்டும் இல்லை, நம்ம பாவங்களுக்கு சரீரத்தை செஞ்சார், கொடுத்தார், அன்பை வெளிப்படுத்தினார். நமக்கு கிருபாதார பலியாக ஒரே பலி செலுத்தும்படியாக தம் சொந்த ரத்தத்தை அவர் பாடுபட்டு கொடுத்தார், அன்பு வெளிப்பட்டது. 4வது தம் ஜீவனை உலகாக நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. 5வது அவர் ஜீவனை அவர் கொடுத்து அவர் ஜீவனுக்கு மறுபடியும் அவர் கொடுக்கப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகம் போன உடனே அவருடைய சொந்த ஆவியை பசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33. அப்போஸ்தலர் 2:33. 5. உயர்த்தப்பட்டு பிதாவின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் பசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போ காண்கிறதும் கேட்கிறதுமாகிய அதை பொழிந்த ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை பசுத்த ஆவியை பூமியிலே வந்து செஞ்சார், மக்கள் மேலே கட்டளையிட்டார். இது தேவனுடைய அனுபவம். தேவன் தன் அன்பானவர்களுக்கு பசுத்த ஆவியை பொழிந்தருள்வார். ஹல்லேலூயா. தேவன் தன் அன்பானவர்களுக்கு பசுத்த ஆவியை பொழிந்தருள்வார். பாருங்க, நீங்கள் கேட்டால் தாராளமாக அன்பான உள்ளவர்களாக இருக்க முடியா உடை கொடுத்துருவார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 13 கேட்கும்போது மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ என்று சொல்லி கத்தை கேட்கிறார். நீ பசுத்தா கேட்டால் பசுத்தா தான் கொடுப்பார். வாசிக்கலாம். லூக்கா 11:13. நோட் எடுக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை
நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நல்லா செய்யும்போது பரமபிதமானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தன் அன்பாக வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. பரிசுத்த ஆவியை நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இப்படி சொன்னார், அவர் செய்தார். அப்போஸ்தலர் 2. ஹல்லேலூயா. ஆகையால் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை, நம்முடைய ஆவியை நமக்கு என்ன செய்தார்? பொழிந்தார். இப்படி தேவன் அன்பு என்ன செஞ்சு வெளிப்பட்டது. நம்முடைய குமாரன், நம் தேவகுமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மனிதாவர் எடுக்க செய்தார். அன்பு, தேவன் அன்பு வெளிப்பட்டது. கர்த்தர் இயேசு சரீரம் நமக்காக சின்னப்பன ஆக்கப்பட்டு, நம்ம பாவங்களுக்காக சின்னமாக்கப்பட்டு, சிலுவை சுமந்து சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்டது. தேவன் அன்பு வெளிப்பட்டது. மூன்றாவது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் சொந்த இடத்தில் சிந்தி கிருபாதார வழியாக தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் ரத்தம், அவர் சொந்த ரத்தத்தை இயேசு கொடுத்ததினாலே அன்பு வெளிப்பட்டது. மூன்றாவது, அவருடைய ஜீவனை இயேசு கொடுத்ததினாலே அன்பு வெளிப்பட்டது. நாலாவது, பசுத்தாய் வானத்திலிருந்து உயர்த்தப்பட்ட வானத்திலிருந்து பொழிந்ததினால அவர் அன்பு நமக்கு வெளிப்பட்டது. தேவன் பசங்க சோத்திரம் இல்லாத இந்த 5 காரியங்களுமாய் எல்லாம் பாருங்க, நம்முடைய சொந்த ரத்தம், நம்முடைய சொந்த சரீரம், நம்முடைய சொந்த ஜீவன், நம்முடைய சொந்த மனிதனாக எடுத்து வந்து நம்ம சொந்த மாம்சத்தை கொண்டு கொடுத்தார். சொந்த பசுத்தை, நம்ம சொந்த ஆவியை கொடுத்தார். இதெல்லாம் யார் கொடுத்தார்? நம்முடைய சொந்த ஜனங்களுக்கா, நம்மளோட சாயலாய் படைக்கப்பட்ட நம்முடைய ஜனங்களுக்காய், தமிழர் அவைகளாக இருக்கிற சரீரத்தில் அவைகளாக இருக்கிற ஜனங்களுக்கு தம்முடைய சொந்த பொருளாகிய தம்முடைய மாம்சம், தம்முடைய சரீரமும், தம்முடைய ரத்தத்தையும், தன்னுடைய ஜீவனையும், தன்னுடைய ஆவியும் நமக்கு கொடுத்து தேவன் அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மூலமாக தான் தேவன் நமக்கு இதெல்லாம் அன்பான ஒரு பண்பு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மூலமாக தான் தேவனுக்கு இந்த அன்பான பண்பு ஒன்று இருக்குங்கிறது நமக்கு என்னது வெளிப்பட்டாங்க. ஆவியானவர் அதை நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதனால இப்படி 5 காரியம் தேவன் வெளிப்பட்டதுனாலே இன்னும் ஒரு அன்பான கொடுக்க ஒரு காரியம் இருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 12:32. லூக்கா 12:32. லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்க. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த சரீரத்தை கொடுத்த தேவன், நம்ம சொந்த சரீரமாய் வந்த நம்ம சொந்த சரீரத்திலே மனிதனை எடுத்து வந்த தேவன், நம்ம சரீரத்தை கொடுத்த தேவன், சொந்த ரத்தத்தை கொடுத்த தேவன், சொந்த ஜீவனை கொடுத்த தேவன், பசுத்தாய் கொடுத்த தேவன், நம்மளோட சொந்த ராஜ்யத்தை உங்களுக்கு தலை என்ன செய்ய இருப்போம்? ஆட்டமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்ய தெரியுமா? அன்பு கொள்ள வேண்டும். ஒருத்தர் மறுபடியும் அன்பு கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், 10 கட்டளை கூட முதல் பிரதான கட்டளை என்ன தெரியுமா? இதை செஞ்சா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னா என்ன செஞ்சார்? நீ உள்ளிடத்தில் அன்பு கூறு போல வேறு இடத்துல அன்பு கூறுவானால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா சொல்லி கத்த சொல்ல. பாருங்க, உன்னோட சொந்த சரீரமாகிய நீ அன்பு கூர்ந்தா, ஒரு சொந்த ஜீவனில் அன்பு கூர்ந்தா, ஒரு சொந்த ஆவியில் அன்பு கூர்ந்தா, ஒரு சொந்த உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ அன்பு கூறாதுன்னா அதே மாதிரி பிறர் நீ செஞ்சேன்னா அன்பு கூர்ந்தானா அவனை நீ சொந்த ஜனங்களை பாவித்து அவனுக்கு அன்பு கூர்ந்தானால் நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு இப்படிதான் செஞ்சு முடித்தார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு, தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, தம்முடைய அவைகளுடைய சரங்களுக்கு தம்முடைய சொந்த ரத்தத்தை, தம்முடைய சொந்த ஆவியை, தம்முடைய சொந்த சரீரத்தை மனிதமாக எடுத்து கொடுத்து தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்த விதமாய் அன்பு என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தி நியாயப்பிரமாணத்தை வென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா இதுதான் பண்ணணும். பிறகு என்ன சொன்னீங்க? சொந்த ஜனங்கள் பரிசேயர் அது வழியாக போனான். எங்கேயோ ஒரு எருசலேம் போகும்போது அடிப்பட்ட ஜனங்களை நம்ம டியூட்டி இல்லை அப்படின்னு போயிட்டான். சதுசேவன் தான், இது நம்ம டியூட்டி இல்லை. ஆனால் இன்னொருத்தவெல்லாம் சமாளியணும். அவன் என்ன செஞ்சான்? மனிதனமாக பார்த்தான். நம்மளை படுத்த தேவன் அவரையும் படுத்திருக்கிறார். அவர் நாளைக்கு கிறிஸ்டின் ஆவியம் கூட ஆகலாமே, அது சொந்த ஜனங்கள் கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போய் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தான். எங்கள் ஆட்சியில் கூட்டு போய் கொடுத்துட்டு சத்திரத்தில் கொடுத்துட்டு சொந்த பணத்தை எடுத்து கையில் கொடுத்தான். எப்படிங்க? அவன் தான் இவனுக்கு என்ன செஞ்சான்? பிறானா ஃப்ரெண்டா? பிறானா அவனா? பிறன்னா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு எப்படி ஆக முடியும்? இந்த அன்புனா முடியும். அன்பு எப்படி வரும்? அவன் சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டதுனால. பரிசே சொன்னால் இவன் நம்ம ஜாதி இல்லையா, இவன் உதேசம் வேஸ்ட். சதிசே இவன் நம்ம ஜாதி, இவன் உதேசம் வேஸ்ட். அவன் என்ன நினைச்சான்? இது தேவனுடைய ஜாதி நினைச்சான். உடனே என்ன செஞ்சான்? அவனுக்கு போயிட்டு அடுத்தவன் 2 காசு கடன் வாங்கினா கொடுக்கல, சொந்த காசை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணிக்கிங்க, வேணும்னா திரும்பி வரும்போது ட்ராவல் டூரிசம் முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் தாரேன்னு சொல்லிட்டு சொந்த பணத்தை கொடுத்தான். இவன் தான் அவனுக்கு பிறனானா. உன்னை நேசிக்க போல நீ பிறனை நேசி.
என்று சொல்லி இயேசு சொன்னது அங்கே அந்த சமாரியை நிறைவேற்றினான். நல்ல சமாரியன்னு சொல்லி நம்ம இந்த காரியங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக கொடுத்தார், அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால இன்னும் அவர் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அது பரலோக ராஜ்யம் நமக்காக தர ஆயத்தமாக இருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 8:32 வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8:32. இன்னொரு 1 யோவான் 3 9 10 11 எடுத்து வச்சுக்கோங்க, முடிக்கலாம். 1 யோவான் 3 9 10 11. நம்ம சொந்த குமாரன் பாராமல் எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாத எப்படி ஹல்லேலூயா. அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்துட்டார், சொந்த சரீரத்தை கொடுத்துட்டார், சொந்தமா மனிதவரை எடுத்து கொடுத்துட்டார், ஒப்படைச்சிட்டா, சொந்த ஜீவனை கொடுத்தா, பசுதாய் கொடுத்துட்டா, எல்லாத்தையும் கொடுத்தா அவர் உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் அல்லாத இருப்பது எப்படி? இவ்வளோ கொடுத்தவங்க அன்பை வெளிப்பட்டவர், இன்னும் அன்பு உங்களுக்கு வெளிப்படாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் அவர் செய்து கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய வேலையை செய்து கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய குடும்ப கட்டப்படுமையான மனைவி பிள்ளைகளை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய வளர்ச்சியை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சாட்சியை வைப்பார். எல்லாம் பேசிட்டு உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு ஒரு பண்பு இருக்குன்னா நம்ம மேலே அன்பாகவே இருக்கிற பண்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பாக இருக்கிற பண்பு நம்மகிட்ட வேலை செய்யும்போது அவர் நமக்கு மற்ற எல்லாத்தையும் அருளாக இருப்பது எப்படி? தேவன் சோத்திரம் உள்ளதாக இருந்து நாம் முடியவரை என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்ம மேலே அன்பாக இருந்து அவர் எல்லாமே அவர் சொந்த காரியங்கள்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை ஊக்குவித்து தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வச்சதுனால இன்னும் மேற்கொண்டு அவர் நிறைய நம்ம பொருள் தரப்போகிறதுனால அன்பாக இருக்க போகிறதுனால நாம் பிறனுக்கு அந்த அன்பை கூற வேணுங்கிறதான் முடிவரை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 3 9 10 11 வாசிங்க. தேவனா பிறந்த எவனும் பாவம் செய்வான். பாருங்க, இங்க தேவனா பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா வித்து அவர் உள்ள இருக்குது. தேவனா பிறந்தபடினா பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, இங்க 2 பிள்ளைகள் டிஃபரன்ஸ் தெரியுது. சாத்தானோட பிள்ளைகளும் பிசாசோட பிள்ளைகளும் தேவனோட பிள்ளைகள் எப்படி தெரியும்? 2 பிள்ளைகள் குணம் வெளிப்படுது. வாசிக்கலாம். நீதி செய்யாமலும் பாத்தீங்களா? பிசாசு பிள்ளை எப்படி டிஃபரன்ஸ் பண்ணலாம் பாருங்க. தான் சகோதரன் எவனும் அன்பா இல்லாதவனும் நீதி செய்யாத எவனும் பிசாசுடைய பிள்ளைகள். அடுத்தது இது பொல்லாமனுடைய பிள்ளைகள். அடுத்து வாசிக்கலாம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். பிசாசு பிள்ளை அடையாளம் பிற அன்பு கூறாம இருக்கிறதும் நீதி செய்யாம இருக்கிறதா. நீங்களே இந்த அடையாளம் புரிஞ்சுக்கோங்க. எந்த அடையாளம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சந்தோஷம் இல்லாத நாம் ஒரு அன்பாக இருக்குதே நாம் ஆதிபர் கேட்ட ஒரு விசேஷமாக இருக்குது. அதை நம்ம செய்வோம். ஏன்னா தேவன் நமக்கு அன்பாக இருக்குது. அவர் ஒரு ரத்தத்தை கொடுத்தார், அவர் சரீரத்தை கொடுத்தார், அவர் பசுத்தாவை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், மற்றும் நம்ம ராஜ்யத்துக்கு அன்பாக இருக்கிறார். இன்னும் மற்ற அல்லாதது எப்படி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தேவன் நம்ம அன்பாக இருக்கிற ஒரு பண்பு நம்மளோட வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பெற்று பண்பினை நாம் பிறர் காட்டுவோம். நாம் தேவோட சாயலாக இருக்கணும்னு சொல்லி பிறர் காட்டுவோம். அந்த அன்பை வெளிப்படுத்துவோம். எப்படி வெளிப்படுத்துவோம்? அவர் சொந்தம். நீங்கள் பார்க்குற ஜனங்களை சொந்த ஜனமாக எடுத்துக்கொள்ளுங்க. பாத்திரங்களை சொந்த படைப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. பாத்திரங்களை நீங்கள் சொந்த கூட பிறந்தவங்களாக எடுத்துக்கோங்க. சொந்த அதாவது நம்மளோட உறவுகளாக எடுத்துக்கொள்ளுங்க. சொந்த சரீரமாக எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக அவங்க உங்க மேலே தானாக அன்பு வரும். அந்த அன்பு வரும்போது இந்த பிரமாணத்தின் பிரகாரம் 10 கட்டளை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்காக ஓவர் கம் பண்ணி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கலாம். தேவன் பக்கத்தில் சோத்திரம் உள்ளதாக. ஆகையால் தேவன் நம்ம மேலே எப்பவும் அன்பாக இருக்கிறார். அப்படி அன்பாக இருக்கிறது அவருடைய பண்பாக இருக்கிறது. அவர் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் நம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம், தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம், தேவனுடைய சொந்த சரித அவைகளாக இருக்கிறோம். அதனால் தேவன் நம்ம அன்பு கொடுக்கிறார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? அந்த சொந்த ஜனங்களுக்கு தன்னோட சொந்த அந்த தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த அந்த தன்னுடைய படைப்புகளுக்கு விசேஷமாய் அவங்க இயேசு சரீரமாய் அவைகளாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தன்னோட சொந்த ரத்தத்தையும் சொந்த சரீரத்தையும் சொந்த ஆவியும் சொந்த ஜீவனையும் கொடுத்து கர்த்தர் அவர் என்ன செஞ்சார்? அவர் அவங்களை ஆசீர்வதித்தார், அன்பை வெளிப்படுத்தினார். விசேஷமாய் இன்னும்
இன்னும் நமக்கு நிறைய பொருளை அருள் செய்ய முடிய அன்பாகவே இருக்கிறார். இம்மட்டும் தேவன் அன்பாக இருந்து இயேசு மனிதனை எடுத்து அவர் சரீரத்தை கொடுத்து அவர் ரத்தத்தை கொடுத்து அவரோட ஜீவனை கொடுத்து பசுத்தாய் கொடுத்து நம்மளை அன்பை வெளிப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து அன்பாக இருந்து மற்ற எல்லாத்த அல்லாத எப்படி என்று சொன்னது போல மற்ற எல்லாத்தையும் மறந்து தேவராஜ்யத்தையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நாமும் தேவனின் அன்பான பண்பை பெற்றுக்கொண்ட நாம் பிறகு அன்பான பண்பை வெளிப்படுத்தி தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி நாம் பிறகு என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். பிறருக்கு அன்பா இருப்போம். தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துவோம். தேவன் நம்ம எங்க மேல் அன்பா இருக்கிறதையும் வெளிப்படுத்துவோம். தேவன் அவர் மேல் அன்பா இருக்கிற பண்பினையும் நாம் வெளிப்படுத்தி தேவசித்த செய்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமளும் அப்படி தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.